அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ என் வீட்டுக்குள்ளே இது செடிகள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கக்கூடிய செடிகள், இன்டோர் செடிகள்லாம் அடிக்கடி நான் வச்சுட்டே இருப்பேங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்ற மாதிரி நான் வைக்கிறது வழக்கங்க. ஏன்னா ஒரு வீடு வெறுமையாக இருக்கிறதுக்கும் இப்படி செடி கொடிகளால் அழகுபடுத்துறதும் ரொம்ப நல்லதுங்க. வாஸ்துப்படியும் நல்லது, மனசுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுங்க. இது பாருங்கள், இது 3 வகையான மணி பிளான்ட்டுங்க. ஒன்று ஒரு சிவப்பு கலராக இருக்கும், இன்னொன்று வரி போட்டது, அதாவது வேரிக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிளைனுங்க. அது மாதிரி 3 வகை நான் வச்சுருக்கேங்க. இது பாருங்கள், இதையும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அடிக்கடி மாற்றி அழகாக வச்சிட்ருப்பேங்க. இது வாண்ட்ரிங் ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்ல புஷியாக வரக்கூடியதுங்க. கொஞ்சம் வெயில் இருந்தாலும் போதுங்க. ஜன்னல் ஓரத்துலலாம் வச்சா வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. தண்ணி தினசரி கொடுக்கணுங்க. காஞ்ச தலைகளெல்லாம் நீக்கிடணுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வச்சுருக்கேங்க. ரவிவர்மா ஓவியங்களையும் நான் அங்கே வச்சு அழகுபடுத்தியிருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மாதிரி வீட்டுக்குள்ளே நான் அடிக்கடி செஞ்சிட்ருப்பேங்க. வெளியில் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இது மாதிரி நிறைய செடி கொடிகள் உள்ளே வச்சுக்கிற மாதிரி, இப்போ ஸ்னேக் பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ரொம்ப அழகுபடுத்தலாங்க. மிக்க நன்றிங்க.